இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி வந்து பல பேரோட ஃபேவரட் ஸ்வீட்டு காஜு கட்லி. ஸோ இது வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நான் 1 கப்பு கேஷ்யூநட், வறுக்காத ரா கேஷ்யூநட் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட போகிறேன். ஓகே, ஸோ மிக்சி ஜார் வந்து ட்ரையாக இருக்கணும், அதே மாதிரி ஈரமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி மிக்சியில் வந்து பவுட்ரு பண்ண போகிறோம். ரொம்ப நேரம் போட்டு அரைக்காதீங்க, கொஞ்சம் பிறுபிறுன்னு இருந்தாலும் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபைனாக வேணும்னு நினச்சிங்கன்னா சலிச்சுக்கலாம் பொடிச்சதுக்கப்புறம். பட் எனக்கு வந்து ஒரு மாதிரி டெக்ஸ்டர் வந்து பிறுபிறுன்னு இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா கேஷ்யூ நட்டு எப்படி பண்ணாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து பவுட்ரு பண்ணிடலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பேஸ்ட் ஆயிரும், அதனால தான் சொல்கிறேன் கேர்ஃபுல்லாக பவுட்ரு பண்ணுங்கள். ரொம்ப போட்டு அரைச்சிங்கன்னா கேஷ்யூநட் பேஸ்ட் ஆயிரும். நமக்கு வந்து பேஸ்ட்டு தேவையில்ல, பவுடர் தான் வேணும். அதனால் பல்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து இதை வந்து பவுடராட்டு பண்ணிட்டேன். கொஞ்சம் டெக்ஸ்டர் இருக்குது, பட் அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதுக்கு மேலே வந்து நான் அரைச்சேன்னு வைங்களேன், இது வந்து பேஸ்ட் மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ நமக்கு இதுக்கு இது வந்து 1 கப்பு தேவை. ஸோ நான் இந்த பவுடர் பண்ண கேஷ்யூநட்டை வந்து அளந்து பார்த்தேன். எனக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிச்சம் வந்திருக்கு. நமக்கு வந்து 1 கப்பு ஒரு குமிஞ்ச மாதிரி தான் தேவை பவுட்ரு. ஸோ இது வந்து கரெக்ட். கூட எனக்கு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிச்சம் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு 3/4 கப்பு கொஞ்சம் கூட கேஷ்யூநட் பவுடர் பண்ணிங்கன்னா உனக்கு ஒரு கப்பு வந்து கரெக்டாக வரும். ஸோ இதுதான் நம்மளோட மெஷர்மெண்ட். ஓகே, 1 கப்புக்கு 1/2 கப்பு சுகர். ஸோ இந்த கட்லி வந்து நீங்கள் ஒரு நான்ஸ்டிக் பேனில் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும், சரியா? ஸோ நான் வந்து 1/2 கப்பு, அந்த 1 கப்பு மிக்சருக்கு வந்து 1/2 கப்பு லைட்டாக குமிஞ்ச மாதிரி சுகர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தான், நீங்கள் கொஞ்சம் கூட வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கேஷ்யூநட் பர்ஃபி வந்து கொஞ்சம் கம்மி ஸ்வீட்னஸாக இருந்தால் தான் அந்த கேஷ்யூநட்டோட டேஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். அதனால் 1/2 கப் சுகர் போட்டாச்சா? ஸோ இதில் வந்து ஒரு 1 2 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து 1 கம்பி பாகு கொண்டு வர போகிறோம். ஸோ லைட்டாக அப்படி கிண்டி கொடுத்துக்கோங்க. ஸோ 1 கம்பி பாகு ரொம்ப ஈஸியாக வந்துடும், ஏன்னா தண்ணி வந்து நம்ம சுகரில் வந்து குறைவாக தான் ஊற்றிருக்கேன். ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணி அந்த சுகர் வந்து கரையணும். சுகர் வந்து கரையட்டும். ஸோ இப்போ வந்து நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாகுல இருந்து கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு இப்படி வைக்கும்போது உங்களுக்கு வந்து அது வந்து 1 கம்பி மாதிரி இழுக்குதா, தெரியுதா? ஸோ இதுதான் 1 கம்பி பாகு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்பூன்லேருந்து இப்படி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பூன்லேருந்து வடிகிற ஒரு சொட்டு வந்து உங்களுக்கு வந்து 1 கம்பி மாதிரி இழுத்துட்டு வடியும். ஓகே, இதுதான் கரெக்ட் ஸ்டேஜு. ஸோ இந்த டைமில் நம்ம இந்த பொடிச்சு வச்சுருக்கோம்ல இந்த கேஷ்யூநட், அதை வந்து ஃபுல்லாக போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறுங்க. ஸோ எப்போ வந்து இந்த கேஷ்யூநட் எல்லாமே ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சோ, இனி வந்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இது வந்து அப்படி ஒட்டாமல் கொஞ்சம் திரண்டு வரும், சரியா? அந்த ஸ்டேஜ் நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஓரளவுக்கு மீடியம் லோ ஹீட்டில் வச்சே குக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஓரளவுக்கு திரண்டு வருது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா கிண்டி கொடுங்க. ஸோ நீங்கள் கிண்ட உங்களுக்கு வந்து கெட்டி ஆகும், சரியா? நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டாக்கும் கிண்டிட்டு இருக்கேன். அந்த சூட்லேயே உங்களுக்கு வந்து நல்ல கெட்டியாகும்.
ஸோ பாருங்கள் கெட்டி ஆகிட்டே வருது, நம்ம கிண்டும் போதே தெரியும். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக கிண்ட வந்துச்சுல்ல, இப்போ வந்து கொஞ்சம் அப்படி திக்காயிட்டே வருது பாருங்க. ஸோ இந்த டைமில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் நெய், அது வந்து சுருண்டு வர்றதுக்கு வேண்டி. ஓகே, அவ்வளோதான். இது வந்து இனி கூல் ஆகும்போது நமக்கு வந்து கரெக்ட் டெக்ஸ்டரில் வந்துடும். எப்படி வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு முருகிட்டா கூட நான் உங்களுக்கு வந்து அதை திருப்பி வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து டெக்ஸ்டர் சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அடுப்பை அணைச்சிட்டு நல்லா இருத்தி கிண்டணும் தெரியுமா, அதில் தான் இந்த மாதிரி சுருண்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட டெக்ஸ்டர். இனி வந்து கூல் ஆகும்போது ஹார்ட் ஆகும். என்ன பண்ணியிருக்கேன்னு இப்போ காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்மளோட சப்பாத்தி கட்டை இருக்குல்ல, அதில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். அது ஃபஸ்ட்டே தடவிடுங்க. இப்போ வந்து நம்ம இங்கே கிளறி வச்சுருக்கிற அந்த காஜு கட்லியோட மிக்சரை வந்து இந்த சப்பாத்தி இதில் போட்டு, ஸோ போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் கூல் ஆகட்டும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த லைட்டாக கையில் வந்து நெய் வந்து தடவிக்கோங்க. லைட்டாக சூடாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டெக்ஸ்டருக்கு நம்ம வந்து நீட் பண்ண போகிறோம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இதை கிண்டும் போது முருகிடுச்சுன்னு வைங்களேன், ஒன்றும் கவலை இல்லை. ஒரு டேபிள் ஸ்பூன் பால் இருக்குல்ல, லேஸ் சூடு பாலை ஊற்றி நல்லா பிசைஞ்சிருங்க. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்ட் டெக்ஸ்டரில் வந்துடும். ஸோ இதை இப்போ நல்லா நீட் பண்ண போகிறோம். இல்லை நீட் பண்ண தான் உங்களுக்கு வந்து இது சப்பாத்தி டோ மாதிரி வரும். அந்த டெக்ஸ்டர் ஒன்று இருக்குது தெரியுமா, காஜு கட்லியை கடிக்கும் போது உங்களுக்கு வந்து அது மாவு மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம இதை நல்ல நீட் பண்ணுறதுல தான் வரும். ஸோ கொஞ்சம் கூல் ஆகட்டும், ஏன்னா இப்போ பயங்கர சூடாக இருக்குது. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை வச்சு கூட நீட் பண்ணிக்கலாம். ஸோ நீட் பண்ண உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாகி ஒரு சப்பாத்தி டோ மாதிரி வரும். சரியா? ஸோ சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். நான் சொன்னேன் தெரியுமா, சப்பாத்தி மாவு மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பக்குவம். இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ஸ்வீட் வேணாலும் பண்ணலாம். இதுதான் வந்து பேசிக். சரியா? ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஃபுட் கலர் வச்சுட்டு காஜு ஆப்பிள், காஜு வாட்டர்மெலன், காஜு ரோலு. நான் வந்து இன்னைக்கு கட்லி தான் பண்ண போகிறேன். ஸோ இது கம்ப்ளீட்டாக உங்கள் இஷ்டம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து ரோல் பண்ணிடலாம். ஸோ இது சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த திக்னஸில் எந்த ஷேப்பில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப்பில் கூட நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஸ்கொயர் மாதிரி ரோல் பண்ண போகிறேன். ஸோ இது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இது ரிச்சான ஸ்வீட்னால கொஞ்சம் தின்னாவே ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இனி வந்து நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணுறதுக்கு இடையில நான் வந்து இதுக்கு மேலே வந்து அந்த கட்லிக்குள்ளே அந்த சில்வர் பேப்பர் வைக்க போகிறேன். ஸோ பார்க்க வந்து அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த சில்வர் பேப்பர் இது ஆப்ஷனல் தான் கம்ப்ளீட்டாக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வைங்க, இல்லைன்னா வேண்டாம்.
இதை கட் பண்ணுறதுக்கு இந்த பீஸா கட்டர் மாதிரி இருக்கிறது வந்து உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ எப்படி கட் பண்ண ஓகே. ஸோ கட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூல் ஆகட்டும், அதுக்கப்புறம் எடுத்துடலாம். ஓகே. ஸோ 5 மினிட்ஸ் கூல் ஆயிடுச்சு. ஸோ இந்த லாஸ்ட் பீஸ் எங்கேன்னு பார்க்காதீங்க, நான் தான் டேஸ்ட் பார்த்தேன். ஸோ இப்போ இதை ஃபுல்லாக எடுத்துடலாம். எடுத்து நீட்டாக டிஸ்பிளே பண்ணிடலாம். ஸோ எவ்வளோ அழகாக வருது பாருங்க, பீஸ் பீஸாக வரும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இதை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட காஜு கட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் கட் பண்ணது தான் கொஞ்சம் சொதப்பியிருக்கேன், பட் டேஸ்ட் வந்து சான்ஸே இல்லை. நான் ஒன்று எடுத்து உடச்சி காணிக்கிறேன் எந்த டெக்ஸ்டரில் இருக்குதுன்னு பாருங்கள். பட் காஜு கட்லி பண்ணுறது எவ்வளோ ஈஸின்னு பார்த்தீங்கல்ல, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து கொஞ்சம் ரிச்சான ஸ்வீட்னால நீங்கள் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாகவே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதை உடச்சி காணிக்கிறேன். ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது டெக்ஸ்டர். ஸோ நான் சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு முருகின மாதிரி இருக்குது, பதம் வந்து கொஞ்சம் தாண்டி சப்பாத்தி மாவு ஸ்மூத்தாக வரலைன்னா கொஞ்சம் வார்ம் மில்க் மட்டும் ஊற்றி நீட் பண்ணி பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக வரும்.